தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆரம்பமாகியுள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 58வது கூட்டத்தொடர். கொழும்பில் அரசாங்கத்திற்கு எதிராக மாபெரும் போராட்டம். நானுஓயாவில் விபத்துக்குள்ளான லொரி, போக்குவரத்து பாதிப்பு. காட்டுப்பகுதிக்கு தீ வைத்த 7 இளைஞர்கள் கைது. இலங்கை போக்குவரத்து சபை பஸ் முச்சக்கர வண்டி விபத்து. இலங்கைக்கு வந்து குவியும் சுற்றுலா பயணிகள். துப்பாக்கி குண்டுகளால் அதிரும் தென்னிலங்கை, 4 நாட்களில் 8 படுகொலைகள். மௌசாகல நீர்த்தேக்கத்துக்கு அருகில் அடையாளம் தெரியாத ஆணொருவர் சடலமாக மீட்பு. தமிழர் பகுதியில் விபத்தால் வன்முறை, அச்சத்தில் மக்கள். தொடர்பான விரிவான செய்திகள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 58வது கூட்டத்தொடர் ஆரம்பமாகியுள்ளது. இந்த கூட்டமானது ஐநா மனித உரிமைகள் பேரவையின் தலைவர் ஜோர்க் லோபர் தலைமையில் நடைபெறுகின்றது. கூட்டத்தொடரின் ஆரம்பத்தில் உரையாற்றிய ஜோர்க் லோபர் தனின மனித அடிப்படை சுதந்திரத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். அத்தோடு சர்வதேச சட்டத்தையும் நடைமுறையையும் நினைவுபடுத்தியிருந்தார். கடந்த 80 வருட காலமாக மனித உரிமைகளை நிலைநாட்டும் செயற்பாட்டை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மனித உரிமைகளுக்கு எதிரான செயற்பாடுகள் உலகளாவிய ரீதியில் அதிகரித்துள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் தலைவர் ஜோர்க் லோபர் தெரிவித்துள்ளார். வேலைவாய்ப்புகளுக்காக நுண்ணறிவு அளவுகோல் பரீட்சை ஒன்றை அரசாங்கம் நடாத்த தீர்மானித்துள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இணை சுகாதார பட்டதாரிகளினால் மாபெரும் போராட்டம் ஒன்று கொழும்பில் நடாத்தப்பட்டுள்ளது. குறித்த போராட்டம் இன்றைய தினம் சுகாதார அமைச்சகத்தின் முன்னால் இடம்பெற்றுள்ளது. இதன்போது பல்கலைக்கழக பட்டப்படிப்பை நிறைவு செய்த போதும் எங்களுக்கு வேலை கிடைக்கவில்லை என போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை டிப்ளோமா கல்வியை நிறைவு செய்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதாகவும் மாணவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் வேலைவாய்ப்புக்கு நுண்ணறிவு அளவுகோல் பரீட்சை நடத்தப்படுவதாக இருந்தால் 4 வருடங்கள் கல்வி கற்றதற்கு என்ன பயன் எனவும் மாணவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மகிங்கனி பகுதியிலிருந்து தலவாக்கலை பகுதிக்கு மணல் ஏற்றி சென்ற லோரியொன்று கட்டுப்பாட்டை இழந்து வீதியில் குடை சாய்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்து இன்று அதிகாலை 4 மணியளவில் நானுஓயா டெஸ்போர்ட் பகுதியில் நேர்ந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். விபத்தினால் நுவரெலியா தலவாக்கலை A7 பிரதான வீதியில் வழியான போக்குவரத்து 1 மணித்தியாலம் பாதிக்கப்பட்டுள்ளது. எனினும் பிரதேசவாசிகளின் ஒத்துழைப்புடன் உடனடியாக வீதியில் கொட்டிய மணல்களை அகற்றி இவ்வீதியின் போக்குவரத்தினை வழமைக்கு கொண்டு வந்தனர். விபத்து சம்பவித்த போது லொரியில் சாரதி மட்டும் பயணித்துள்ளதாகவும் அவர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளதாகவும் லொரியில் திடீரென ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக சாரதிக்கு வாகனத்தை கட்டுப்படுத்த முடியாத காரணத்தால் வீதியில் குடை சாய்ந்துள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் லொரியில் இருந்த 3 கியூப் மணலில் 1 கியூப் மணல் வீதியில் கொட்டியதாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை நானுஓயா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கேகாலை ரப்புக்கணையில் உள்ள அலகல்ல வனப்பகுதியில் நேற்று பிற்பகல் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீஸ் அதிகாரிகளும் அந்த பகுதி மக்களும் இணைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு தீயினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். ரப்புக்கணி போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த புகாரை தொடர்ந்து விசாரணை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்றபோது தீ வைப்பு செய்ததாக சந்தேகத்தின் பேரில் கிராம மக்களால் தடுத்து வைக்கப்பட்ட 7 பேர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் இந்த சந்தேக நபர்கள் அலகல்ல கண்டா வனப்பகுதிக்குள் சட்டவிரோதமாக நுழைந்து இந்த தீ வைப்பு சம்பவத்தை நடத்தியது தெரியவந்துள்ளது. அதன்படி சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் 7 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 18 மற்றும் 19 வயதுடையவர்கள் என்பதுடன் கடுகண்ணாவை, பெலிமத்தலாவ, கன்தேச மற்றும் பலான பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. ரப்புக்கடை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குருநாகல் கொழும்பு வீதியில் நாள்ள பகுதியில்
இலங்கை போக்குவரத்து சபை பஸ் முச்சக்கர வண்டி மோதி இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த விபத்து இன்று காலை 6:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் முச்சக்கர வண்டி ஒன்றுடன் ஒன்று மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது முச்சக்கர வண்டியின் சாரதி படுகாயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த வருடத்தில் பிப்ரவரி மாதத்தின் முதல் 20 நாட்களில் 1,75,436 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதன்படி ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் 4,28,197 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். அத்துடன் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை 68,668 என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல ரஷ்யாவிலிருந்து 56,376 சுற்றுலா பயணிகளும், ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 40,515 சுற்றுலா பயணிகளும், ஜெர்மனியிலிருந்து 27,443 சுற்றுலா பயணிகளும், சீனாவிலிருந்து 25,427 சுற்றுலா பயணிகளும் வருகை தந்துள்ளனர். மேலும் பிரான்சில் இருந்து 23,806 சுற்றுலா பயணிகளும், ஆஸ்திரேலியாவிலிருந்து 15,828 சுற்றுலா பயணிகளும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாகவும் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. நாட்டில் கடந்த 18ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரையிலான 4 நாட்களில் 8 கொலைகள் நடந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை நாடாளுமன்றத்தில் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில், பாதாள உலக கும்பல்களுக்கிடையே இடம்பெற்று வரும் இந்த கொலை கலாச்சாரம் தேசிய பாதுகாப்பிற்கு பிரச்சினையாக காணப்படுகிறது எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். அண்மைய தினத்தில் நீதிமன்றத்தினுள் நடந்த மிலேச்சத்தனமான கொலையுடன் தொடர்புடைய பெண்ணின் வண்ண புகைப்படங்கள் உள்ளிட்ட தகவல்கள் புலனாய்வு தரப்பிற்கு கிடைக்கப்பெற்றுள்ளன. இது தொடர்பிலான புலனாய்வு அறிக்கைகளை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. குறித்த கொலை தொடர்பிலான தகவல்கள் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்றிருந்தன. இவ்வாறு தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருந்தும் பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்பட்டமை குறித்து தெளிவான விளக்கம் இங்கு வழங்கப்பட வேண்டும். மிலேச்ச கொலையாளிகளின் இந்த செயல்கள் பெரும் பிரச்சினையாக காணப்படுகின்றன. புலனாய்வு பிரிவுக்கு தகவல் கிடைக்கப்பெற்ற பிறகு அது குறித்து நடவடிக்கைகளை எடுக்க இதைவிடவும் முறையான திட்டம் ஒன்றை முன்னெடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். மௌசாகல நீர்த்தக்கத்துக்கு நீர்வழங்கும் காட்போர் நீர்வீழ்ச்சியின் அடிவாரத்தில் இருந்த இன்று காலை அடையாளம் தெரியாத ஆடொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. அப்போது நன்னீர் தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் குறித்த சடலத்தை கண்டுபிடித்தனர். சுமார் 40 வயது மதிக்கத்தக்க ஒருவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை மூதூர் கிளிவட்டி குமாரபுரம் பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்து சம்பவத்தை தொடர்ந்து இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தில் 4 பேர் காயமடைந்து திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பிலிருந்து தெஹிவத்தை நோக்கி பயணித்த பிக்கப் ரக வாகனமானது திருகோணமலையில் இருந்து ஈச்சிலம்பட்டு நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் மற்றும் அப்போதில் நின்ற நபர்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதன்போது முச்சக்கர வண்டியில் பயணித்த பெண்ணொருவரும் வீதியில் நின்ற நபரொருவரும் காயமடைந்துள்ளனர். விபத்தை தொடர்ந்து ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறியதால் மேலும் 2 காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து சம்பவத்தை தொடர்ந்து பிக்கப் ரக வாகனத்தில் வந்தவர்களுடன் கைகலப்பு ஏற்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து வெளியிடத்தில் இருந்து ஆயுதங்களுடன் வருகை தந்த சிங்கள இளைஞர்கள் சிலர் ஆயுதங்களை கொண்டு குமாரபுரம் பகுதியில் நின்றவர்கள் மீதும் வீடுகளுக்குள்ளும் நுழைந்து தாக்குதல் மேற்கொண்டதாகவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். சம்பவ இடத்திற்கு வருகை தந்த மூதூர் போலீசார் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதுடன் வன்முறை சம்பவத்துடன் தொடர்புடைய சிலரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.